ரயில் பயணங்களில் எவ்வாறு பாதுகாப்புடன் நீங்கள் செல்ல வேண்டும்? நான் சமீபத்தில் சிதம்பரம் போயிருந்தேன். சிதம்பரத்திலிருந்து நான் மயிலாடுதுறையிலிருந்து ட்ரெயினில் நான் திருப்பூர் ஜங்ஷன் வரைக்கும் வரேன். ஒருத்தர் அப்படியே ஃபோனில் அங்கே ஆரம்பிச்சவர் அந்த ஃபோனில் இப்படியே வச்சுட்டு இருந்தார். திருப்பூர் வர வரைக்கும் அவரே விட்டு பார்த்துட்டே இருந்தேன். இப்படியே பார்த்துக்கிட்டு சில நேரம் எனக்கு பயமாயி போச்சு. என்னடா அந்த அந்த முகபாவனையெல்லாம் மாறிட்டே வருது. என்னடான்னு பார்த்தா மொபைல் அப்படி அவருக்கு எதுவுமே தெரியல. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், வெளியில் போகலாம் அப்படின்ட்டு, சார் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு, அது அவருக்கு காது கேட்கல. அவர் தொட்டு சொல்ற அப்போ அந்த உணர்வு இல்லை. அந்த மொபைல் அவ்வளவு ஈடுபாடு. மொபைல் பயன்படுத்தணும், வேண்டாம்னு சொல்லல, எப்ப பயன்படுத்தணும், எதற்காக பயன்படுத்தணும் என்று ஒரு வரைமுறை இருக்கிறது. போதையா அந்த மொபைல்ல அதுல போயிட்டா நம்ம என்ன அப்படியே கண்ணை வெளிவந்து போட்டுருக்குது. அப்படி ரசிச்சு கேட்டு வராரு, பார்த்துட்டு வராரு. அவர் பையன் மாத்தி பேக் மாத்தி எடுத்துட்டு போறதுக்கு வழி இருக்குது. இல்ல பெண்கள் யாராவது இருந்தாங்கன்னா நகையில் அணிந்து கொண்டு வரலாம். அந்த நகையை களவாடி போற அளவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்ல நீங்க ஜூஸ் சாப்பிட்றீங்களா அப்படின்னு அந்த ஜூஸில் ஏதாவது ஒரு மயக்க மருந்து கலக்கி கொடுத்து அதையும் உங்களுக்கு மயக்க மருந்து வச்சு அந்த நகையோ இல்ல உங்களை ஏதாவது செய்வதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது.